ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்கள் எனர்ஜி இந்த வீடியோ கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லை கேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம், இல்லை மணி டிஃப்ரென்ஸாக இருக்கலாம். என்ன தான் உங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருந்தாலுமே ரெண்டு பேருமே ஒரே மாதிரி அன்பு தான் வச்சுருக்கீங்க. யோசிக்கிறது, திங்க் பண்ணுறது, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வர்றது. எக்ஸாம்பிள்னால் நீங்கள் பேச நினைக்கிறதே அந்த பர்சனும் பேசுவாங்க. உங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தருக்கு மேரேஜ் கூட ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தாலுமே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸில் தான் இருப்பீங்க. நீங்கள் எப்படி அந்த பர்சன் மேலே அன்பு வச்சுருக்கீங்களோ அதே அளவுக்கு அந்த பர்சனும் உங்கள் மேலே அன்பு வச்சுருக்காங்க. உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே அன்பு இருந்தாலுமே குடும்ப சுமைகள், பாரங்கள் தலைக்கு மேலே இருக்குது. ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வரணும்னு ஆசை நிறைய இருக்குது. உங்கள் மேலே பிரியும் ஆசை எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுட்டு ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க உங்ககிட்ட. இந்த ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், தேர்ட் பார்ட்டி அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒருத்தருக்கு மேரேஜ் ஆகிருக்குன்ற பட்சத்தில் அவங்க ஒய்ஃபாக இருக்கலாம். நீங்கள் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுற இடத்துல மீட் பண்ணியிருந்திருப்பீங்க. மேபி அப்படி சொல்லப்போனால் உங்கள் பாஸாக கூட இருக்கலாம். உங்கள் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் இருக்காங்க. இந்த பக்கம் சொல்லி அந்த பக்கம் சொல்லி கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்லி இந்த பர்சனுக்கு கோர்ட்டு, கேஸு, டைவர்ஸு ப்ராப்ளம் போயிட்டு கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் பர்சன் இப்போது ரிலேஷன்ஷிப்பில் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காமல் சைலண்ட்டாக இருக்காங்க. நல்ல பிரில்லியண்ட்டான ஒரு பர்சன், கிரிமினல் மைண்டுன்னு கூட சொல்லலாம். எமோஷ்னலாக இருக்க மாட்டாங்க, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுவாங்க. எப்போவுமே உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, உன்னை நம்பி நானும் இல்லை, என்னை நம்பி நீயும் இல்லை, யாரை நம்பி யாரும் இல்லை அப்படின்னு ஒரு பவுண்ட்ரி உங்ககிட்ட செட் பண்ணி வச்சுருக்கலாம். உங்களுக்கே கூட இந்த பர்சன் மேலே ஒரு டவுட் வந்திருக்கும். முன்னெல்லாம் நம்மகிட்ட நல்லா தானே நடந்துக்கிட்டாங்க, நல்லா தானே பேசினாங்க, இப்போ என்ன ஆச்சு, சரியாகவே பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணும் உங்களுக்கே. ஏன்னா உங்கள் பர்சன் ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எதையுமே வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி அதுக்குள்ளே இருப்பாங்க. அவங்க நினைக்கிறது நடக்கணும், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டும் தரமாட்டாங்க. இந்த லவ் சீக்ரெட்டாக கொண்டு போகணும்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கு ஒத்துக்காமல் இருந்திருக்கும். அதனாலேயே உங்ககிட்ட ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. உங்கள் பர்சன் ரொம்ப டிப்ரெஸ்லையும் டென்ஷன்லையும் இருக்காங்க. ஓவர் திங்க் பண்ணி எல்லார் மேலேயும் கோபம், வெறுப்பு, இன்னஸ்டன்ட்டே இல்லாமல் இருக்காங்க. இந்த தேர்ட் பார்ட்டி உங்களை பற்றி தப்பாக சொல்லி அவங்க மைண்டை மாற்றணும்னு ட்ரை பண்ணுறாங்க. சொல்லுவாங்க இல்லையா, அடி மேலே அடி வச்சா அம்மியும் நகரும்னு. ஒரு தடவைக்கு 10 தடவை தப்பாக சொன்னால் மாறிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க போல். தேர்ட் பார்ட்டி ஃபுல் நெகட்டிவான பர்சனாக இருக்காங்க. உங்கள் பர்சனுக்குமே இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, ரெண்டு பேருக்கும் காஸ்ட்டு, மணி டிஃப்ரென்ஸ் எல்லாம் இருக்குல்ல. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கலாமா வேணாமா, இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்பலாமா வேணாமான்னு திங்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும், உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படியும் ஃப்யூச்சர் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பு தான் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும்னு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பர்சனை பார்க்கும்போது கோல் ஓரியன்டான பர்சனாகவும் இருக்காங்க, மணி ஓரியன்டான பர்சனாகவும் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப சேடாகவும் இருக்காங்க. ஏதோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போல், அந்த அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி தெரியுது. உங்கள் பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒன்று அவங்கள தடுக்குது. உங்ககிட்ட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஏதோ அவங்கள தடுக்குது. மேபி உங்களை அவங்க நிறைய அள வச்சிருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் கூட பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா ஃபேமிலி தேர்ட் பார்ட்டினால கூட ஒரு ஸ்டெப்பு எடுக்காமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டெப்பு எடுப்பாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப ஸ்லோவாக எடுப்பாங்க. ஆனால் இந்த பர்சன் எப்படின்னா, லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கணும்னா ஒரு தடவைக்கு 1000 தடவை யோசித்து எல்லாத்துக்கும் ஓகேன்னா மட்டும்தான் ஒரு முடிவு எடுப்பாங்க. இந்த பர்சனுக்கு ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தாலே நிறைய பேரெல்லாம் இருக்க மாட்டாங்க. செலக்டிவான பர்சன் தான் இருப்பாங்க. 1-2 பேர் அப்படி தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்லேயே அந்தளவுக்கு பார்த்து சூஸ் பண்ணுறாங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை எப்படி சூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் டைம் எடுத்துக்கும். ஆமாம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லோவாக எடுப்பாங்க.
ஆனால் உங்ககிட்ட கட்டாயம் வருவாங்க. ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஆலோசனை பண்ணி ரொம்ப திங்க் பண்ணி வருவாங்க. இந்த பர்சன் வந்து பிஸ்னஸில், கேரியரில் எல்லாத்துலேயும் ஓகேனா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டே கொடுப்பாங்க. ஆனால் கட்டாயம் வருவாங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு 24/7 வந்து அவங்க மைண்டில் ஃபுல்லாக நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அவங்க மைண்டில் வர எல்லாமே உங்களை பற்றி மட்டுமே தான் யோசனையாக இருக்குது. உங்களுக்கு கட்டாயம் ஒரு கிளாரிட்டி கொடுப்பாங்க. ஏன் இவங்களை விட்டுட்டு போனோம், ஏன் இவங்களை கண்டுக்காமல் போனோம், ஏன் இவங்களை சீட் பண்ணோன்னு அவங்க தினம் உங்களை பற்றியே தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் கட்டாயம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டு கொடுப்பாங்க. அது உறுதியாக இருக்கும் அந்த கமிட்மெண்ட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.